நிலவை யார் முதல்ல தொடுறான்னு பார்த்துலாமான்னு சொல்லி சண்டை போட்ட காலம் போய் இப்போதைக்கு நிலவில் யார் முதல்ல வீடு கட்டுறான்னு பார்த்துலாமான்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அந்த சண்டையில் லீட் பண்ணிட்டு இருக்கிறது சைனா. கடந்த 6-7 வருஷமா சாங்கே மிஷன் சொல்லி இப்போ வரைக்குமே மொத்தம் 6 வித்தியாசமான ரோவர்ஸை நிலவில் இறக்கிருக்காங்க. சைலண்டா 10வது வரைக்கும் நிலவுல இருந்து சாம்பிள்ஸை கொண்டு வந்து நிலவோட அந்த மூன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி வீடு கட்ட முடியுமா சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? 10வது குறைக்கு நம்ம அங்கே போய் வீடு கட்டி வசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சோத்துக்கு என்ன பண்றது? அங்கேயே ஏதாவது வளர்ந்தாதான் உண்டு. ஸோ மூன் டெஸ்ட் அந்த சாயில்ல ஏதாவது உயிர்கள் வளருமா, அதாவது மரம் வளர்க்க முடியுமா, விவசாயம் பண்ண முடியுமா சொல்லி செக் பண்றதுக்காக சாங்கே 4 மிஷன் அப்போவே அந்த ரோவர் கூடவே சேர்ந்து ஒரு வேக்கம் சீல்ட் பாக்ஸ் அமைச்சிருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ள காட்டன் சீட்ஸ், பஞ்சு விதைகள், உருளைக்கிழங்கு விதைகள், இந்த குட்டி குட்டி ஃப்ளைஸோட முட்டைகள், ஃப்ரூட் ஃப்ளைஸோட எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூடவே ஈஸ்டையுமே சேர்த்து அமைச்சிருக்காங்க. அண்ட் ஃபார் த சர்ப்ரைஸ் இவங்க நினைச்சு பார்த்ததையுமே தாண்டி அந்த காட்டன் விதை முளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்ன 3 நாளில் செத்து போச்சு. அது கூடவே சேர்ந்து அனுப்பப்பட்ட எல்லாமே செத்து போச்சு. ஸோ டெக்னிக்கலாக இந்த மிஷன் ஃபெயிலியர் தான். அந்த பஞ்சு விதைகள் வளர்ந்துருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்கு, எப்படி அது மட்டும் வளர்ந்துச்சு, 3 நாட்கள் எப்படி அது சர்வை வச்சுன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணி அதை இன்னும் டெவலப் பண்ண பார்க்குறாங்களாம். ஸோ விச் மீன்ஸ் கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்காலத்தில் நிலவில் கிடைக்கக்கூடிய அந்த மூன் டெஸ்ட் இல்லைன்னா ரெகாலித்துன்னு சொல்லப்படுற அந்த மண்ணை யூஸ் பண்ணி விவசாயம் ஆரம்பிக்கப்படலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிலவில் வாழக்கூடிய அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை போல. அடுத்த 20-30 வருஷத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் நிலவுக்கு போக ஆசைப்படுறீங்க?